பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. கர்த்தருடைய மிகுந்த கிருபையினாலே 5வது மாதத்தை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கடந்த 4 மாதங்கள் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது. அவர் நம்மை ஆச்சரியமான விதங்களிலே நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தருடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த 5வது மாதத்தை காண கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த 5வது மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு என்ன காரியத்தை குறித்து பேச விரும்புகிறார், இந்த மாதத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான காரியத்தை குறித்து, நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் எதை விரும்புகிறார் என்கிறதான காரியத்தை குறித்து நாங்கள் தியானிப்போமையாக இருந்தால், எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 8ஆம் 9ஆம் வசனத்திலே 5ஆம் மாதத்தில் அவன் எருசலேமுக்கு வந்தான். அது அந்த ராஜாவின் 7ஆம் வருஷமானது. 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் என்று நாங்கள் காண்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, 5ஆம் மாதத்திலே அவன் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வருகிறான். ஆம், அந்த எருசலேம் எதை காண்பிக்கிறது பிரியமானவர்களே? அந்த எருசலேம் எங்கள் ஒவ்வொருவரையும் காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த எருசலேம் சபையை காண்பிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் எருசலேமாய் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். ஆம், அப்படியானால் அவன் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு பிரயாணமாய் புறப்பட்டு வருகிறான். எப்படி புறப்பட்டு வருகிறான்? தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்தபடியினாலே அவன் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று நாங்கள் காண்கிறோம். ஆம், பாபிலோனில் இருக்கும் வரைக்கும் ராஜா எந்த ஒரு காரியத்தை நமக்கு தரமாட்டார். ராஜாவிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நாம் எருசலேமிலே காணப்படும் பொழுது மெய்யாகவே ராஜாவிடத்தில் எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், நாம் அந்த எருசலேம், நாம் சபை, புதிய ஏற்பாட்டு சபை என்று கவனித்தோமே. பிரியமானவர்களே, நாம் சபையினுடைய ஐக்கியத்திலிருந்து போவோமையாக இருந்தால், அப்படி அல்லாவிட்டால் ஒரு புதிய ஏற்பாட்டு சபையாக நாங்கள் கட்டப்படாவிட்டால் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனபடினால தான் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன? யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எவைகள் எல்லாம் கேட்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. இப்படிப்பட்டதான தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருக்க என்ன காரணம் தெரியுமா? அவன் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினான். எதிலே பக்குவப்படுத்தினான்? வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். ஆம், யார் யாரெல்லாம் இந்த புதிய மாதத்திலும் தங்களுடைய இருதயத்தை லௌகீக கவலையினால் அல்ல, அதிலே பாரமடையாத படிக்கு வேத வசனத்தை ஆராயவும் அதை தியானிக்கவும், அதிலே அந்த வேத வசனத்தை யார் யாரெல்லாம் முழு இருதயத்தோடு பிரியமாய் இருந்து அதை வாசித்து அதன்படி செய்கிறார்களோ அப்படிப்பட்டதான ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருக்கும். மெய்யாகவே கர்த்தர் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திலும் அப்படியாக நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கிற ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிறாருமே பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோம். இந்த மாதத்திலும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து, குடும்பங்களை ஆசீர்வதித்து, பிள்ளைகளை ஆசீர்வதித்து, செய்கிற தொழிலை ஆசீர்வதித்து, வியாபாரங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ ஊழியர்களை பலப்படுத்த அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமாண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலே இருக்கட்டும். காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த புதிய மாதத்தில் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.